அண்ணா விஜய் அண்ணா, உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு பெரிய பரிசு கொடுத்துக்கிறீங்கண்ணா, ரொம்ப நன்றி. தண்ணி வசதி கிடையாது, எங்களுக்கு டாய்லெட்ன்றதே கிடையாது. ஓட்டு என் அண்ணனுக்கு தான் நான் போட்டேன், விஜய் அண்ணனுக்கு தான் போட்டேன். என் தொகுதி ஜெயிச்சிச்சு. இப்போ என் தொகுதியில இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது எங்க எம்எல்ஏ தான் எங்களுக்கு பார்த்துக்கணும். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு ஆலையை ஆய்வு செய்ய வந்த முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்க முடியாமலும் மனுக்களை கொடுக்க முடியாமலும் ஏமாற்றமடைந்த கோபால்சாமி நகர் பொதுமக்கள் வேதனையுடன் தங்கள் பிரச்சனையை கூறினர். முதலமைச்சரின் வருகையொட்டி கோபால்சாமி நகர் பொதுமக்கள் தங்கள் பகுதி பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சரிடம் நேரில் மனு அளிக்க ஆவலுடன் நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஆனால் ஆய்வை முடித்துக்கொண்டு சற்று தூரம் நடந்து வந்த முதலமைச்சர் விஜய் தூரத்தில் நின்ற மக்களை நோக்கி தனது கைகளை மட்டும் அசைத்துவிட்டு சென்று விட்டார். தங்களை நேரில் சந்திக்காமலும் மனுக்களை பெறாமலும் முதல்வர் சென்றது அப்பகுதி மக்களை பெருத்த ஏமாற்றத்தில் ஆழ்த்தியது. மழை வெள்ள பாதிப்பு, கழிப்பிட வசதியின்மை, ஆலை துர்நாற்றத்தால் ஏற்படும் நோய் தொற்று என அடுக்கடுக்கான புகார்களை கூறி பெண் ஒருவர் தனது வேதனையை வெளிப்படுத்தினார். எங்க பாட்டியை கூட்டிட்டு போய் நாங்க மனு எழுதி கொடுத்தோம். எங்களுடைய அடப்படை வசதி சுத்தமே கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, எங்களுக்கு டாய்லெட்ன்றதே கிடையாது. நாங்க பக்கத்துல யாராவது வரணும், அப்படியே வந்தாலும் எங்களுக்கு 4 டாய்லெட் தான் இருக்கு, நீங்களும் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்றாங்க. மூதாட்டிங்க எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இங்க பிரிட்ஜ் இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலும் இரவில் கழிவறைக்கு செல்லும் இளைஞர்கள் மீது காவல்துறை பொய் வழக்குகள் போடுவதாகவும் லஞ்சம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டிய மக்கள் தேர்தல் சமயத்தில் மட்டுமே வந்த உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜ்மோகன் வெற்றி பெற்ற பிறகு தங்களை திரும்பி பார்க்க கூட இல்லை என வேதனையுடன் கூறினர். எனக்கு நீங்க வந்தீங்க எல்லா கம்பெனி, அந்த கம்பெனிக்குள்ள போய் நான் வேலை செய்யறேன், பெருக்கிற வேலை செய்யறேன், கஷ்டப்பட்டு இப்போ என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு என் பேத்திங்களே நான் பாக்குறேன். என் பையனுக்கு வேலை போச்சுன்னு பொய் கேஸை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க நான் உள்ள. இதனிடையே தங்கள் பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாடுவதற்கு மைதானம் இல்லை என்றும் குடிநீர் பிரச்சனை நீடிப்பதாகவும் இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்தார். நாங்க தப்பா எதனா ஒரு பண்றோம், எங்களுக்கு பார் கட்டி கொடுங்க, அவங்க அப்படிலாம் கேட்கல. பசங்க வளர்றானுங்க, எல்லாம் திறமையான பசங்க, ஃபுட்பாலு, கிரிக்கெட், கேரம் போர்டு ஏதோ ஒண்ணுத்துல இருக்கானுங்க. எனக்கு இந்த இடத்துல கிரவுண்ட் மட்டும் தான் நாங்க கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணி இல்லை. அங்க பாருங்க, சுத்தி பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா மறைச்சிக்கிறாங்க. எதுக்கு மறைச்சிடறாங்கன்னா இந்த இடம் இதுவா இருக்கு, சரி ஓகே. எங்க முதலமைச்சர் இப்பதான் இங்க வந்திருக்காரு, இங்க வந்து இந்த இடத்த ஆய்வு பண்ணாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தொகுதியில யாரு, எழும்பூர் தொகுதியா, எங்க தொகுதி யார் எம்எல்ஏ அங்க வந்து பார்க்கணும். புதிய மாற்றம் வரும் என நம்பி வாக்களித்தோம், ஆனால் ஆட்சி மாறினாலும் எங்கள் பகுதியின் நிலைமை மாறவில்லை என்ற கோபால்சாமி நகர் மக்களின் குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.